விடுதலை சிறுத்தை கட்சி அவர் பேசுறாரு, திருமாவளவன் நேத்து பார்த்தேன். இது புதிய அணுகுமுறையா இருக்கு. விஜய் அணுகுமுறையா இருக்கு. அணுகுமுறை இது புதுசா இருக்குதான். யார் புதுசு? நீங்க பண்ணதுதான். சில மாதங்களுக்கு முன்பு இப்படி ஆணவ கொலை உண்ட அந்த இளைஞன் அவனை நம்ம கவினுடைய அப்பாவை கூட்டுட்டு போயிட்டு முதலமைச்சரை சென்னையில உட்கார வச்சு முதலமைச்சர் ஆறுதலை வாங்கி கொடுத்தீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க பேசலாமா? திருமாவளவன் இது புதுமையான அணுகுமுறையா இருக்குது பேசலாமா? நீங்க காட்டிய வழிதான். அது மட்டும் இல்ல, கஸ்டடியில 24வதா மரணம் அடைஞ்சாரு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அஜித்குமார். அவர் வீட்டுல போய் நேரடியாக விஜய் போய் பார்த்துட்டு உதவி எல்லாம் செஞ்சார். அரசாங்கத்துக்கு முன்னாலேயே நேரா போய் பார்த்தாரு மடப்புறத்துக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர் இந்த கஸ்டடி மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர், தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய அவர் தானே போலீஸ் மினிஸ்டரே. அவரு 4 நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ரிங் பண்ணி மொபைல்ல சாரிம்மா மன்னிச்சிருங்க தப்பு நடந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த மன்னிப்பும் விஜய் இன்னைக்கு ஆத்மார்த்தமா நேத்து மகாபாலயத்துல 41 குடும்பங்கள் கிட்டையும் கேட்டார அந்த மன்னிப்பும் ஒண்ணாங்க.